ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்து சட்னி 4 வகையான சட்னி எப்படி வைக்கலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிற நோட் பண்ணிக்கிறீங்களா? இங்கே நான் மீடியம் சைஸ் கேரட் 2 எடுத்து திருவி வச்சுருக்கேன். ஒரு ரெட் ஆனியன் எடுத்து ஹாஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூனுக்கு எடுத்துக்கிறேங்க. 2லேருந்து 3 ட்ரை சில்லி, ஒரு சின்ன சைஸுக்கு புளி எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன சைஸுக்கு ஜிஞ்சரும் இஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு எடுத்துக்கிறேங்க. நான் திருவின தேங்காய் வந்து இங்கே 3 டேபிள் ஸ்பூனுக்கு எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெயும் நம்ம சேர்க்க போகிறோம், 1 டீஸ்பூனுக்கிட்ட நம்ம சேர்க்க போகிறோம். இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ட் கேரட் சட்னிக்கு. இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இது மாதிரி ஒரு பேன் எடுத்துகிட்டு முதல்ல எண்ணெயை ஊற்றி சுட வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு அதில் நீங்கள் வெட்டி வச்சுருக்கீங்களே பெரிய வெங்காயத்தில் பாதி வெங்காயம் அதை போட்டு நல்லா வதக்குங்க. முதல்ல அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பு இருக்கு இல்லையா, அதையும் காஞ்ச மிளகா, இஞ்சி, கருவேப்பிலை, புளி இதையும் சேர்த்து அதில் போட்டு நல்லா வதக்குங்க. இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் இந்த சட்னி. இதில் நம்ம திருவி வச்சுருக்கோம் இல்லையா கேரட், அதையும் சேர்த்து வதக்குங்க. ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இருக்காது, ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினாலே போதும். இது கொஞ்சம் நம்ம கேரட் சேர்க்குறதுனால கொஞ்சம் இனிப்பு சுவையோடு இருக்கும் இந்த சட்னி. ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும் தோசைக்கு வச்சு சாப்பிடும்போது. வெரைட்டி ரைஸ்க்கு நல்லா விரவி சாப்பிட்லாம். வெறும் வெள்ளை சாதத்தை வடித்து இந்த கேரட் சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நம்ம எடுத்து வச்சு தேங்காய் திருவி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து வதக்க போகிறோம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். 1 நிமிஷம் வதக்குங்க போதும், அதுக்கு மேலே வேண்டாம். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அதை கொஞ்சம் நேரம் ஆற விடுங்க. ஆற விட்டதுக்கப்புறம் அதில் உப்பு சேர்த்துட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துருங்க. அவ்வளோதான், நமக்கு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னியை தாளிக்கணும்னு அவசியம் இருக்காது. நீங்கள் தாராளமாக உடனே நீங்கள் அரைச்சதுக்கப்புறம் உடனே யூஸ் பண்ணலாம். இப்போ கேரட் சட்னி ரெடி. இப்போ நம்ம வெங்காய சட்னி எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். இங்கே நான் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் ரெட் ஆனியனை கட் பண்ணி வச்சுருக்கேன். காஞ்ச மிளகா ஒரு 6 எடுத்து வச்சுருக்கேன். வெள்ளைக்கட்டி இருக்குல்லையா, வெள்ளைக்கட்டி ஒரு சின்ன சைஸ்க்கு இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கடுகும் உளுந்தம்பருப்பும் ஒரு டீஸ்பூனுக்கு எடுத்திருக்கேன். பொட்டுக்கடலை இருக்கு இல்லையா, பொரிக்கடலை, அது வந்து 1 டீஸ்பூனுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இது நல்ல திக்னஸும் கொடுக்கும், கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட் கொடுக்கும் நமக்கு. உப்பு தேவையான அளவு சேர்க்க போகிறோம். அதே போல் எண்ணெயும் நம்ம சேர்க்க போகிறோம். அது போக நான் 2 வெள்ளைப்பூடு பல்லும் புளி தண்ணி ஒரு டீஸ்பூனுக்கு, கெட்டியாக இருந்தால் 1 டீஸ்பூன் சேருங்க, தண்ணியாக இருந்தால் 2 டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கிறங்க. இல்லை எண்ணெயை அடுப்பில் நல்லா காய விட்டுட்டு கடுகு உளுந்தம்பருப்பு காஞ்ச மிளகாவை போட்டுருங்க. அது லைட்டாக பொரிய ஆரம்பித்த உடனே நீங்கள் அதை எடுத்து வச்சுருக்க இது இருக்கு இல்லையா வெள்ளைப்பூடு, அதையும் போட்டுட்டு பொட்டுக்கடலை, அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் வந்து லைட்டாக கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகணும் நமக்கு. நீங்கள் இந்த சட்னியை வந்து அது நான் முன்னாடி சொன்ன மாதிரி இட்லிக்கு வச்சு சாப்பிட்லாம், தோசைக்கு வச்சு சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி போட்டிருக்க சட்னியை, எல்லா வகையான சட்னியுமே நீங்கள் பிரெட் ஸ்லைஸ் இருக்கு இல்லையா, அதில் தடவி குழந்தைங்களுக்கு கூட கொடுத்து விடலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை இஞ்சிலாம் போட்டிருக்கனால ரொம்ப செரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக செரிச்சிரும். இப்போ நான் உப்பு சேர்க்குறேன். இதுக்கு இது மாதிரி இந்த சட்னி கொஞ்சம் வாசமாகவும் இருக்கும், வித்தியாசமாகவும் இருக்கும். இது மாதிரி இந்த நான் வச்சுருக்க எல்லா சட்னியுமே நீங்கள் வந்து சுட சுட வெள்ளை சாதத்தை வச்சு சாப்பிட்லாம், இல்லைன்னா அதில் ரசம் சாதம் வச்சு சாப்பிட்லாம். இப்போ நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆனோடனே நம்ம வெள்ளைக்கட்டியையும் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா புளி தண்ணி, அதையும் கெட்டியாக கரைச்சிருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அதையும் போட்டுட்டு கொஞ்சம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அதை கொஞ்சம் ஆற விட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துருங்க. இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறம் நம்ம தாளிப்பு வேலை எப்படி பண்ணுறோன்னா, வெண்ணெயை காய வச்சுட்டு அதில் கடுகு உளுந்தம்பருப்பு காஞ்ச மிளகா போட்டு வெடிக்க விடுங்க. அது வெடிச்சதுக்கப்புறம் உடனே சட்னியில் ஊற்றிட்டு அது கொஞ்சம் நேரம் சட்னியை ஒரு 2 நிமிஷம் மூடி போடுங்க. மூடி போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தாளிச்சதை கிளறி விடுங்க. இப்போ நமக்கு அருமையான வெங்காய சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம இது கத்திரிக்காய் சட்னி எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். இங்கே நான் பெரிய வெங்காயத்தை ஹாஃப் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன சைஸ் தக்காளி பழத்தை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இல்லை 2 காஞ்ச மிளகா, 3 அது என்ன சொல்கிறது பூண்டு, அப்புறம் சின்ன சைஸ்க்கு இஞ்சி, அதுக்கப்புறம் வந்து காஞ்ச மிளகா 2, கருவேப்பிலை கொஞ்சம், கடுகு உளுந்தம்பருப்பு 1/2 டீஸ்பூனுக்கு எடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க தாளிக்கிறதுக்கு. அதுக்கு போக நான் வந்து சீரகம் இருக்கு இல்லையா, சீரகம் வந்து 1 டீஸ்பூனுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இது மாதிரி தேங்காய் வந்து திருவின தேங்காய் இருந்தால் நீங்கள் 2 டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கிறங்க. இது மாதிரி நான் இங்கே வந்து 3லேருந்து 4 கத்திரிக்காய் எடுத்துக்கலாம். அதை கட் பண்ணி இந்த சைஸுக்கு கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம். அது கருத்து போகாது நமக்கு சீக்கிரம். எண்ணெய் 2 டீஸ்பூனுக்கு நம்ம எடுத்துக்கிறோம். முதல்ல எண்ணெய் காய விட்டு அதில் வந்து ஜீரகத்தை போட்டுட்டு நல்லா லைட்டாக பொரிஞ்சோடனே நீங்கள் வெட்டி வச்சுருக்கீங்களே வெங்காயம், அதையும் போட்டுருங்க. காஞ்ச மிளகாவையும்
இஞ்சி வெள்ளைப்பூடு, நான் இஞ்சி வெள்ளைப்பூடு எல்லாத்தையும் இடித்து வைக்கல, முழுசாகவே தான் போட்டிருக்கேன், ஏன்னா மிக்சியில் போட்டு அரைக்க போகிறனால. அதை போட்டு கொஞ்சம் வதக்குங்க. லைட்டாக கலர் மாறணும் நமக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா தக்காளி பழம், அதையும் போடுறோம். தக்காளி பழம் ரொம்ப சின்ன சின்னதாக வெட்டலை, ஏன்னா நான் மிக்சியில் போட்டு அரைக்க போகிறனால. அதையும் கொஞ்சம் வதக்கும் போதே நீங்கள் வந்து தண்ணிக்கில் போட்டு வச்சுருக்க இது இருக்கு இல்லையா கத்திரிக்காய், அதையும் இதில் போட்டுருங்க. போட்டு கொஞ்சம் வதக்குங்க. ஏன்னா கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் நமக்கு நல்லா குக் ஆகணும். அப்போ தான் நமக்கு இந்த பச்சை ஸ்மெல் இல்லாமல் சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா பச்சை ஸ்மெல் அடிச்சுட்டே இருக்கும். அதனால் கத்திரிக்காய் வேகிற வரைக்கும் நீங்கள் வந்து போட்டு நல்லா குக் பண்ணுங்கள், அதை நல்லா ஹீட்டில் வச்சு. இப்போ பாருங்கள், கத்திரிக்காய் நல்லா மசிஞ்சிருச்சு. தக்காளி இருக்கு இல்லையா அதுவும் நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பூ இருக்கு இல்லையா அதை போட்டுருங்க. போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு அதை குளிர விட்டுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் அதை மிக்ஸி ஜாரில் போட்டு உப்பு சேர்த்து அடித்து எடுத்துருங்க. இப்போ நமக்கு கத்திரிக்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு, முக்கால் பகுதி ரெடி ஆயிடுச்சு. இப்போ தாளிப்பு வேலைகள் பார்க்க போகிறோம். இது மாதிரி சின்ன சட்டியில் வந்து எண்ணெயை சுட வச்சுட்டு கடுகு, உளுந்து பருப்பு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை அதை போட்டு தாளிச்சிட்டு அதை உடனே சட்னியில் கொட்டிடுங்க. கொட்டிட்டு சட்னி ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தாளிப்பை அந்த சட்னியோடு சேர்த்து கிளறினா நல்லாயிருக்கும். இதை வந்து நீங்கள் ப்ரெட் கூட வச்சு சாப்பிட்லாம். இந்த 4 வகையான சட்னியுமே நீங்கள் வந்து போண்டா, அப்புறம் வடை, இது பக்கோடா கூடலாம் ரொம்ப நல்லா போகும். ரைஸ் வெள்ளை சாதத்து கூட போகும். இப்போ நமக்கு கத்திரிக்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வந்து நம்ம வந்து முட்டைக்கோஸ் சட்னி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இங்கே 2 கப்புக்கு முட்டைக்கோஸை கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 டீஸ்பூனுக்கு ஜீரகம், 1 டீஸ்பூனுக்கு மிளகு, 4 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி இருக்கு இல்லையா கொத்தமல்லி 1 டேபிள் ஸ்பூனுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து தக்காளி பழம் 1 கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன சைஸ்க்கு புளி எடுத்து வச்சுருக்கேன். நான் இந்த அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து 4 வெள்ளைப்பூடு பழம், கொஞ்சம் சின்ன சைஸு இஞ்சி நான் எடுத்திருக்கேன். தாளிக்க வந்து கடுகு, உளுந்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, அப்புறம் வந்து கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு நம்ம சேர்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் 2 டீஸ்பூனுக்கு எடுத்துக்கிறோங்க. சட்டியில் எண்ணெயை காய விட்டுட்டு அதில் வந்து ஜீரகம், மிளகு, அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா காஞ்ச மிளகா. நீங்கள் கேட்கலாம், அதான் காஞ்ச மிளகாவும் போடுறோம், அந்த இது பிளாக் பெப்பரும் போடணுமான்னு கேட்கலாம். அது போடணும், போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ நான் அடுத்து வந்து கொத்தமல்லி இருக்கு இல்லையா அந்த விதைகளையும் போட்டு வதக்குறேன். அது லைட்டாக பொரியட்டும். அது பொரிய ஆரம்பிச்சோடனே நீங்கள் எடுத்து வச்சுருக்க இஞ்சி வெள்ளைப்பூடையும் போட்டு வதக்குங்க. அதுக்கப்புறம் தக்காளி பழத்தையும் புளியும் அதிலே போட்டுடலாம். புளி வந்து மிக்சியில் போட போது தான் போடணும்னு அவசியம் இல்லை. இப்போவே நீங்கள் புளியை போட்டு லைட்டாக வதக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த தக்காளி பழம் லைட்டாக கொஞ்சம் நமக்கு மசியணும். தக்காளி பழம் மசியணும்னா கொஞ்சம் நம்ம உப்பு போடணும். இப்போ நம்ம உப்பையும் போட்டு வதக்க ஆரம்பிச்சிடும். ஸோ சீக்கிரம் மசிய ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க முட்டைக்கோசு இருக்குல்ல அதை சேர்த்து இதில் வதக்கலாம். முட்டைக்கோசு வந்து கொஞ்சம் நிறம் மாறணும் நமக்கு, இல்லை பச்சை வாடை வரும். முட்டைக்கோசும் சரி கத்திரிக்காய் சட்னி வைக்கும் போதும் சரி அது ரெண்டுமே நல்லா குக் ஆகணும். அப்போ தான் நமக்கு சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், முட்டைக்கோசு நல்லா வதங்கிடுச்சா? இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் இருக்குல்லையே அதை இதில் சேர்த்துருங்க. தேங்காய் சேர்த்துட்டு நீங்கள் ஒரு நிமிஷம் வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு கூலானவுடனே நீ மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்க வேண்டியதான். இப்போ நான் இதே மாதிரி தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் கருவேப்பிலை அதை வந்து எண்ணெயில் நான் நல்லா காஞ்சிட்ருக்க எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சிட்டு அதை வந்து சட்னியில் ஊற்றிடுறேன். இந்த சட்னி இந்த 4 வகையான சட்னி அரைக்கும் போதும் தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு கொஞ்சம் லிக்விடாக சட்னி வேணும்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கிட்டா போதும். இப்போ நமக்கு வந்து கேபேஜ் சட்னி, முட்டைக்கோஸ் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாம் இங்கே கேபேஜ் சட்னி எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துருக்கோம். கத்திரிக்காய் சட்னி, ஆனியன் சட்னி, அதுக்கப்புறம் வந்து பிரிஞ்சால் கத்திரிக்காய் சட்னியும் எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துருக்கோம். இந்த எல்லா சட்னியும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சமையல் வந்தில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.